கைஸ் நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரி ஹோட்டல் கிளம்பிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 7:10 ஃபஸ்ட்டாக நம்ம எங்கே டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியும் நம்ம எங்கே போனோம்னா டீ கடைக்கு போவோம். நாங்கள் எதில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அண்ணனோட எக்கோ ஸ்போர்ட்ஸு. ரொம்ப நீண்டாக போராட்டத்துக்கு பின்பு அண்ணன் வந்து காரை கையில் வாங்கியிருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு அண்ணன். ரொம்ப ஹாப்பியாக. எப்படி யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிவகணேஷ், அர்ஜுன் அண்ணன், அப்புறம் ஹேக்கர் பூமணி, இப்போ நம்ம அண்ணன் உள்ள காரில் இருக்காரு. வாங்க டீ குடிச்சிட்டு போவோம். ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டீ கடையிலேருந்து கிளம்பியாச்சு. எல்லாம் டீ வடை சுண்டல்லாம் உள்ள லோட் பண்ணிட்டு இப்போ கிளம்புறோம். டீ கடையெல்லாம் ஆர்கே பேக்கர்ஸ் சொன்னால் ஊருக்கே தெரியும். அதுக்குன்னு கமெண்ட்ல வந்து தெரியாதரா அப்படின்னு சொல்லக்கூடாது. ரைஸ் மலைக்கிட்ட வந்துட்டோம். சங்ககிரி மலைக்கிட்ட வந்துட்டோம். வெயில் பொழக்குது, எப்படி ஏற போகிறோன்னு தெரியல. கைஸ் இப்போ சங்ககிரி வந்தாச்சு. ஆமாம், இப்போ தான் மலை ஏற போகிறோம். அவங்க வாங்க மலை எப்படி இருக்குன்னு காமிக்க போகிறோம். மேலே போய்ட்டு எல்லாருமே வந்தாச்சு. காரை இங்கே ஓரமாக பார்க் பண்ணியாச்சு. ஏற போகிறோம் இப்போ தான். ஆமாம், காலையில் சாப்பிடல. கைஸ் இப்போ மேலே ஏறி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு கேட்டுன்னு நினைக்கிறேன். இதில் 9 கேட்டோ 10 கேட்டோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டுக்கிட்ட போவோம் வாங்க. நான் அப்படியே போக காமிக்கிறேன், வாங்க போகலாம். கைஸ் ஃபஸ்ட்டு வாசல்கிட்ட வந்தாச்சு. நம்ம சிபு இருக்காரு. இதுதான் ஃபஸ்ட்டு வாசல். இந்த வாசல் பேர் என்ன சிபு? இந்த வாசல் பேர் வந்து புலிமுக வாசல். இதுதான் ஃபஸ்ட்டு வாசல். பார்த்தீங்களா கைஸ் எப்படி இருக்குன்னு? ஆக்சுவலி இதில் என்ன நாங்கள் பார்த்தோன்னா இது இப்படி வரும். ஸோ அங்கேருந்து யாராச்சும் எதிரிகள் வந்தாங்கன்னா இங்கேருந்து எதிரிகள் ஒழிஞ்சிருப்பாங்க, தாக்குவாங்களாம். ஸோ நம்ம எதிரிகள் இப்போ வந்து நம்ம தாக்கிட்டாங்க. இங்கே யார் ஒழிஞ்சிருக்காங்கன்னு அவ்வளோ சீக்கிரத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக இப்படி போட்டிருக்காங்களாம்மா. ஒரு என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். இதுலேயும் போய் நம்ம இப்படி வரலாம். வெட்டிக்கில் போனப்பா இங்கே வந்துட்டார். அந்த மாதிரி தான். ஸோ வெட்டிக்கிழமை ஃபஸ்ட்டு வாசலில் ஏறி வந்தாச்சு. கைஸ் இது வந்து குளம். நீங்கள் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸில் ஏறினோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது. இதுதான் வந்து இந்த மலையோட குளம்னு நினைக்கிறேன். மலையிலேருந்து பேர தண்ணியெல்லாம் இங்கே தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதோ அதுக்கெலாம் வந்துட்டு வாய்க்கால்லாம் பறிச்சிருக்காங்க. அந்த பக்கம் வாய்க்கால் இருக்குது. இதுதான் வந்து குளம் கைஸ். இப்போதைக்கு தண்ணி இல்லை. இப்போ நாங்கள் போகிறது டேட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20, இன்னைக்கு சண்டே. எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ். நந்தி, அங்கே ஒரு நந்தி சிலை இருக்குது. தலை இல்லாமல் நந்தி சிலை ஒன்று இருக்குது. அங்கே போய் காமிக்கிற பக்கத்தில். நான் சொன்ன ஒருக்கா மலை அங்கே இருக்குது. அது வந்து இப்போ அங்கே ஒரு ஒத்தப்பாடு தெரியுது பாரு. அது இதுதானா? இது என்ன மலை? அது பேர் தான் ஒருக்கா மலை. அங்கே ஒரு பெருமாள் கோயில் மாதிரி இருக்குது. ஆச்சு இது வந்து ஃபஸ்ட்டு கேட் இருக்கு இல்லையா, அதுக்கான டாப் வியூ. இங்கே இருந்தால் கொஞ்சம் அது கோலம். இது நம்ம ஏறி வந்த ஃபஸ்ட்டு கேட் என்ட்ரன்ஸ். இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்ட்ரன்ஸ். டாப் வியூ சூப்பராக இருக்குது கைஸ். இதுலேயே போகலாம். டாப் வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். மேலே ஏதோ அந்த க்ரீன் கலர் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அங்கே தான் வந்து ஒரு குகை இருக்குதுன்னு நாங்கள் வீடியோவில் பார்த்தோம். போவோம் வாங்க போவோம். ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு கோயில். ஐ மீன் இங்கே கோலம், அது பக்கத்தில் இந்த ஒரு கோயில். இது வந்து நந்தி சிலை கைஸ். தலை இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. எதனால தலை இல்லைன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் போட்டுருங்க. இதான் கைஸ் கோயிலுக்குள்ளே இருக்கு. அவங்க எதாவது தெரியுதான்னு தெரியல. ஓகே கைஸ், அடுத்து மேலே போகலாம் வாங்க. கைஸ் அப்படியே அந்த கோயிலை வீரபத்திரரை கும்பிட்டுட்டு மேலே இப்போ 2வது கேட்டு வந்துட்டுருக்கோம். இதான் கைஸ் 2வது கேட்டு. 2வது கேட் பேர் என்னன்னு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க பார்த்து சொல்கிறோம். கைஸ் இதுலேயும் அந்த ஒரு சின்ன இது மாதிரி இருக்குது. ஒருவேளை இங்கே கதவு பூட்டி இருந்துச்சுன்னா இதில் ஏறி போகலாம்னு நினைக்கிறேன். அப்படி தானே? இதுதான் வந்து சிலைலாம் செதுக்கியிருக்காங்க கைஸ். எல்லா இதுலேயுமே ஸ்கிரிப்டில் செதுக்கியிருக்காங்க. என்னது பெரிய மரவட்டை? மரவட்டையா? எவ்வளோ பெருசு? ஆமாம் கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா மரவட்டை நிறையா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்தபடியே போவோம். எல்லா தூண்லேயுமே வந்து சிற்பங்கள்லாம் சூப்பராக செதுக்கியிருக்காங்க. அப்படியே போவோம். அடுத்து வரதராஜ பெருமாள் கோயிலாம் கைஸ். கைஸ் கழுகு சுற்றிட்டு வட்டமிடுது. எங்கடா கழுகு? கைஸ் உங்கள் கழுகு தெரியான்னு தெரியல. இதோ அங்கே பொண்ணு பறக்குது. இது என்ன கோயில்ரா சிபு?
வரதராஜ பெருமாள் கோயில் கைஸ். ஏய் கீழே பார்த்தா வரதராஜ பெருமாள் கீழே எங்கே பார்த்து கோயில் அது வீரபத்ரரா? வீரபத்ரர் கோயில். இடம் வந்து சூப்பராக இருக்குது கைஸ். நல்லா நீட்டாக கல் பச்சை பசை புல் கொஞ்சம் ஆடு மேயுது. வெய்ய பழகுதுக்கு கைஸ். இவ்வளோ நேரம் நம்ம தாத்தாட்ட பேசிகிட்டு இருந்தோம் கைஸ். ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. அவர் இந்த கோயிலில் ரொம்ப நாளாக ஏறி இறங்கியிருக்காரு. அப்புறம் அவர் லோக்கல் கை வேறு. இப்போ அங்கேருந்து ஏறி மேலே போய்ட்டுருக்கோம். ஆக்சுவலி மேலே நிறையா பேர் போயிருக்கேன்னு சொல்லியிருக்காரு தாத்தா. லெஃப்டா இதுலேருந்து என்னடா ஃபோன் எடுத்துட்டு தானே தள்ளி விட்டுருவோம். மேலே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அந்த பெருமாள் கோயிலில் சொல்லு. இந்த பெருமாளோட பேர் தான் குளித்தாத்தா கோயில். பேரடா பெருமாள் பேரடா? சென்னகேசவன். சிவகணேசோட தாத்தா பேர் வந்து சன்னகேசவன். சன்னகேசவன் அப்படி தானே? வாங்க ஐஸ். அடுத்து இது எத்தனை கேட்டுன்னு தெரியல. அங்கே ஒரு கேட் இருக்குது, அங்கே ஒரு கேட் இருக்குது. அப்புறம் திருப்பி இங்கே வரணும்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். வச்சுருப்பாங்க. நான் ஏறி உள்ளே வந்தோன்னே இங்கே வந்து ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயர் இங்கே இருக்கார் கைஸ். கும்பிட்டுக்கோங்க. இந்த பக்கம் எதுவும் இல்லை கைஸ். அப்படியே ஒருத்தர் மேலே போனோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப ஆபத்தான அனிமல்ஸ்லாம் இருக்குது. பார்த்து வாங்க அனிமல்ஸ். இன்செக்ட்ஸ் இங்கே பாருங்க கைஸ். எவ்வளோ பெரிய அனிமல். ஒரு 2 அடி இருக்கு. சாரி இன்செக்ட்ஸ். இது அட்டையா? இது வந்து யாராச்சும் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு பூச்சியை சின்னதாக. அந்த பூச்சி தொட்டா அப்படி சுருண்டுக்கும் அப்படியே. இது வந்து பென்டனில் வரும். யாராவது பார்த்துருக்கீங்களா? இங்கே இருந்தால் அதுக்கான பாருங்க கைஸ். ஒவ்வொரு கேட்லேயும் நமக்கு எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்கும் அங்கங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு இடம், ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சிடறாங்க கீழே. அதுதான் அந்த கோயில்ட்டு தான் நம்ம தாத்தாட்ட பேசியிருந்தோம். அது வந்து ஃபஸ்ட்டு கேட்டில் அங்கேருந்து ஏறி நம்ம தாத்தாட்ட பேசி ஏறி இங்கே அப்படி வந்திருக்கோம் கைஸ். அந்த கோயில் மேலே பார்த்தீங்கன்னா கோபுரம் அந்த இது மேலே எல்லாம் மூடிருப்பாங்க. இங்கே இருக்கு. இங்கேருந்து வந்து பாருங்க. இந்த இப்போ நான் நிற்கிறேன்ல இங்கேருந்து பாருங்க. இது வந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம பாதை ஃபுல்லாக இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்போக்கப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலையிலேருந்து டாப்லேருந்து தண்ணி வர்றதுக்காக கொஞ்சம் வாய்க்காலாம் கீழே குளம் இருந்துச்சு இல்லையா, அந்த குளத்துக்கு தண்ணி வர்றதுக்காக நிறையா பாறைகள்லாம் செதுக்கி கைஸ் அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி வந்தோம். இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் கைஸ். கல் வச்சு பூச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே செங்கல் கொஞ்சம் எழுதியிருக்காங்க. யாராச்சும் தெரிஞ்சால் என்னன்னு சொல்லுங்கள். அருவா அப்புறம் பக்கத்தில் எழுதியிருக்காங்க. இதோ பார்த்தீங்களா, எல்லா தூண்லேயுமே நமக்கு வந்து இது இருக்கும். சிற்பங்கள் வந்து நிறையா செதுக்கியிருப்பாங்க. இது யாரு? இது என்னடா சிபு? இது என்னது? இது நான் தெரிஞ்சா கமெண்ட். இது பெருமாளா சொல்லுங்க. தெரியல. திப்பு சுல்தான் வாழ்ந்தார் மட்டும் தெரியும். ஆனால் அங்கங்கே இது பண்ணி வச்சிருக்காங்க. அது பேருனா திப்பு சுல்தான் வந்து தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து தீரன் சின்னமலை அவர்களுக்கு தூக்கிட்ட இடம். இங்கேருந்து மிஸ்ட்ரி என்னன்னா, இங்கேருந்து பெங்களூருக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. குகை இருக்குது. மைசூருக்கா? சாரி, ஐ மீன் குளிச்சிங்கன்னா அங்கே வெளியே வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் இருக்குங்காங்க. வாங்க அதை போய் நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏரியா ஃபுல்லாகவே இதாங்க ஐஸ். கீழே வந்து அந்த ஐஸ் பாதி தூரம் ஏறி வந்திருப்போம். சிபு அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். நல்லா தான் போயிட்டு ரூட் ரொம்ப ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. திடீர்னு ஒரு ஸ்டீப்பான ஸ்ட்ரெச்சாக இருக்குது. ரொம்ப செங்குத்தாக ஏற மாதிரி இருக்குது ஐஸ். இதெல்லாம் ஐஸ் இங்கே பாருங்கள். இந்த ரோட்டு தான் இந்த பாதையில் தான் நம்ம வந்தோம் ஐஸ். அடுத்த என்ட்ரன்ஸ்கிட்ட வந்தாச்சு. இங்கே ஒரு குகை இருக்குது. ஏதோ சொல்லுவாங்கல்ல, களத்துக்கு போட்டால் எக்கோ அடிச்சா உள்ளே போவேன் நான் ஐஸ். இது வந்து அடுத்த என்ட்ரன்ஸு. இங்கே வந்து பிள்ளையார் இருக்காரு. கூகுள் மேப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த குகை வந்து
இங்கே ஒரு குகை போய் இருக்குது. பாருங்க வழி காட்டுது. சொன்ன அப்போ அங்கே தள்ளுங்க. இதுக்குள்ளே வந்து இறங்க முடியாது கைஸ், தண்ணியாக இருக்குது. அதான் பார்த்துருந்தோம், உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல, தண்ணியாக இருக்குது. ஓகே வாங்க அடுத்த என்ட்ரன்ஸ் போவோம். ஐஸ் இந்த இடம் தெரியுதா? அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தீங்கன்னா இங்கே இது தண்ணி போகிறதுக்கு வந்து அப்போவே ரூட் சூப்பராக வச்சுருக்காங்க. நமக்கு இந்த பக்கம் பாதைனா இந்த பக்கம் வந்து தண்ணி வருது ஐஸ். உங்களுக்கு தெரியுதாங்க? தண்ணி வந்து பாறையிலேருந்து தண்ணி தான் வருது, ஒரு மலையிலேருந்து வடியுது. இறங்கிலாமா? இறங்கி சும்மா தொட்டு பார்ப்போம். ஐஸ் அங்கே ஏறி வந்தோம்னா இது வந்து 6th என்ட்ரன்ஸாக ஏதோ என்ட்ரன்ஸ் தான் என்ட்ரன்ஸ் நீங்கள் நாங்கள் கவுண்ட் பண்ண மறந்துட்டோம், பேசிக்கிட்டே மறந்தாச்சு. அடுத்த என்ட்ரன்ஸ் வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் நல்லா இருக்குது கைஸ். ஆனால் ஏதாச்சும் ட்ரெக்கிங் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க, ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்குது. ஆமாம் ஐஸ், அதுவும் குகையா? இங்கே வந்து ஏகப்பட்ட குகை இருக்குது கைஸ். உள்ளே யார் போகிறீங்க? சிபு போறியா? வா என்ன போயிட்டு எடுத்துருவோம். ப்ளூ கலரில் ஒரு பார்த்தோம்ல ஒரு இது, அது எங்கேன்னு பார்க்க மசூதி. மசூதி மேலே என்ன டாப்பு போகணும்டா? இல்லை சின்ன மசூதி. கைஸ் அப்படியே அங்கேருந்து ஏறி வந்தோம்னா இது வந்து நாங்கள் வீடியோவில் ரெஃபரன்ஸ் பண்ண வரைக்கும் ஒரு வெடிகுண்டு கிணறுன்னு சொல்லியிருந்தாங்க. வெடிகுண்டு கிணறு இல்லை, வெடிகுண்டு சேமிப்பு கிழங்கு. கிழங்கு எப்படி இருக்குது பாருங்க. ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக அடிக்குது. பயப்படாதா வாடா. இதுதான் கைஸ் பார்க்க ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக அடிக்குது, கேவலமாக இருக்குது உள்ளே போகவே. கைஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. நேர்லி 9 மணிக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். மணி இப்போ 9:45 மேலே ஆச்சு. நல்லா அட்வென்ச்சரஸாக இருக்குது கைஸ். ரூட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கே வந்துட்டு நம்ம நின்று பார்த்தோம்னா கீழே எதிரிகள் வந்தாவே நல்லா தெரியுது. ஸோ இங்கே வந்து நம்ம பாறையை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எதிரிகள் கீழே வந்தாங்கன்னா இங்கேருந்து பாறையை உருட்டி விட்டுடலாம். அந்த உருட்டி விட்ட பாறை தான் கீழே கிடக்குது. ஸோ இங்கே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன பாறையாக தான் இருக்கும். இது வந்து எதிர்க்குன்னா எதிரிகள் யாராச்சும் வந்தாங்கன்னா இங்கேருந்து உருட்டி விடுறதுக்கு. இது வந்து இந்த ரூட் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. வெயிலே இல்லை, நல்லா இந்த மரத்துக்கடியிலேயே நம்ம நடந்து வர மாதிரி சூப்பராக இருக்குது. ஏகப்பட்ட குரங்குகளை பார்த்தோம். சேஃபாக வாங்க. அடுத்த என்ட்ரன்ஸ் கைஸ், எத்தனை என்ட்ரன்ஸ் நாங்கள் மறந்தாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் திப்பு சுல்தான் இங்கெல்லாம் வந்திருக்காரு கைஸ். திப்பு சுல்தான், தீரன் சின்னமலை, அவங்களாம் இங்கே தான் இருந்திருக்காங்க. வந்துட்டோம் மேலே இதுதான் கைஸ், அங்கே போக போகிறோம். நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏறி வர்றது, அதனால் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்குது கைஸ். கடைசியாக நாங்கள் எப்போ மலை ஏறினோன்னா போன கிறிஸ்மஸ்க்கு ஏறணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஏறனால எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் டேமேஜாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், மேலே ஏறி வந்தாச்சு. ஆக்சுவலி இங்கே நிறையா பேர் இருக்காங்க. வாங்க அடுத்து மேலே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. கைஸ் எப்படியோ மேலே ஏறி வந்தாச்சு. இந்த நாய் யாரையாச்சும் ஞாபகம் இருக்கா? இதோ அங்கே ஒன்று ஒயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கியா? நான் வந்துக்கணேன், யார் குட்டின்னு தெரியல. இந்த நாய் பார்த்தீங்களான்னு தெரியல. டாகேஸ் நாங்கள் வச்ச பேர். டாகேஸ் எங்கள் கூட கீழே இருந்து மேலே வந்துடுச்சு. ஆக்சுவலி மேலே நிறையா பேர் இருக்காங்க, கீழே இருக்கிறது கூட. ஆக்சுவலி மேலே ஏறி வந்தீங்க பார்த்தீங்கன்னா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் அனுமான் ரெண்டு ஒன்று தானே? ரெண்டு ஒன்று தான் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கைஸ். இதோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளம் தெரியுது. உங்களுக்கு தெரியாத நான் இறங்கப்ப காமிக்கிறேன். இங்கே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூபதி இருக்கார். ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் யோசிச்சுட்டு இருக்காரு. பூபதி, தவமணி, தவசி, இந்த மாதிரி பல பேர் இருக்கு அவருக்கு. ஆக்சுவலி அவருக்கு ஐடென்டிட்டே இல்லை. ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா பூமணின்னு இருக்கும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, ஃபோட்டோ வேறு, அட்ரஸ் வேறு. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கோயில் நினைக்கிறேன். அப்படியே தண்ணியெல்லாம் இங்கே வந்து அப்படி போகுது. அது என்னன்னு தெரியல. வாங்க அங்கேயும் போவோம், அதுக்கு மேலேயும் போவோம். அதை தூக்கு போட்ட இடம் எங்கே இருக்குது? தூக்கு போட்ட இடம் எங்கன்னு தெரியல.
இங்கே தான் தூங்கு இங்கே தானே இங்கே சின்னமலை தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டாங்களா? இங்கே தான் தூக்கி போடலண்ணே, தூக்கு போட்டாங்க. தூக்கி போடுற இடமும் இருக்கு. ஒரு பாதாளத்துக்குள்ள அப்படி போட்டுருவாங்க, அப்படியே கீழே வருது போக வேண்டியதான். இப்போ அங்கே தான் இருக்கு. இதுக்கு மேலே விளையாட இல்லையாடா? டகேஷ் கேமரா விட்டு போகலாம் உள்ள. ஓ 3 பேர் சேர்ந்து போறீங்க. எங்கள் வீடு எப்படின்னு இங்கே பார்த்தீங்களா? கோயிலுக்குள்ளே அன்னைக்கு சிவன் கோயிலுக்குள்ளே எடப்பாடியில் சிவன் கோயிலுக்குள்ள அதுக்கு என்ன தெரியும்? கோயிலுக்குள்ள அதுக்கு என்ன தெரியும்? அதை ஆரம்பிச்சு ஏன்டா நீ குரங்கா இருக்காங்க. ஐஸ் வாங்க, இப்போ தான் ஏறணும்னு நினைக்கிறேன். அங்கே ஏதோ இருக்குது. அண்ணா அங்கேயும் தண்ணி தானே இருக்குது? தண்ணி தான் அப்படி போய் தண்ணி தான் இருக்குது. நாங்கள் கரெக்டாக 9 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம். மணி இப்போ 10:30. நாங்கள் நின்று போனால ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அது வாங்காம வந்து நான் ஏறி இறங்கி இருக்கேன். எது வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியல. இவன் தான் வாங்கினா சிப்ஸு இவ்வளோ வாங்கினீங்க. ஆக்சுவலி இப்போ நாங்கள் மேலே இந்த கோயில் பக்கத்தில் இருக்கலையா, அங்கே ஏறி வந்திருக்கோம். வாங்க உங்கள் கோயிலில் இது பெருமாள் கோயிலா சிவன் கோயிலா? பெருமாள் கோயில். ஆக்சுவலி நம்ம எப்போ மலை ஏறி சிவனை தான் பார்ப்போம். இந்த தடவை மலை ஏறி பெருமாளை பார்த்துருக்கோம். அப்படி தானே? ஆமாம். இதோ உள்ள வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். எப்படி இருக்குன்னு தெரியல. டாப் வியூ சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. ரொம்ப இன்னும் உள்ள இது ஒரு இது அதுக்குள்ளே தான் இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் வந்தது இப்போ புரட்டாசி மாதம். வெளியே 2 பேர் இருக்காங்க. வெளியே துவார பாலகர். துவால பாலகரா. ஓகே வாங்க அடுத்து பார்க்கலாம். சிவலிங்கம் அது பக்கத்தில் இருக்குது. கீழே இருக்கு. சிவலிங்கம்மா? ஆமாம், கீழே குரங்கு பக்கத்தில் இருக்கு. ஏன் இவ்வளோ சின்னதாக இருக்கு? தெரியல. ஒரே கல்லில் செதுக்கணுந்தோ. எதுக்கு பார்த்துருக்காங்க, அப்படியே விட்டாங்க பாதியிலே. ஆக்சுவலி அந்த குரங்கு பேக்கை திறக்க ஓப்பன் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாதுல? பேக்குன்னு தெரியல. நம்ம குரங்கு ஃபுட் எடுத்துட்டு இருக்கு. எடுத்துருச்சு. டேய் டேய் அது வெறும் பாக்கெட்டா? ஐயா ஏமாந்து விட்டான். வாங்க நம்ம அங்கே போவோம். அங்கே வந்து ஒரு மசூதி இருக்குது. வாங்க அங்கே போகலாம். அப்போ அது மேலே இருக்கிறது மேலே நம்ம அடுத்து அங்கே வந்துட்டு போவோம். ஆக்சுவலி உங்களுக்கு இன்னும் நிறையா காமிக்காம விட்டாச்சு. வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு போகலாம். கைஸ் இங்கே பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்ம வந்தோம்னா வியூலாம் சூப்பராக இருக்குது. நல்லா இடம் சூப்பராக இருக்குது. இங்கே வந்து தண்ணி வந்துட்டு நாங்கள் கொண்டு வரல, 2 லிட்டர் தான் தண்ணியை தந்தோம். சாவ போகிறோம் இறங்குறப்ப. அங்கே பார்த்தீங்களா சின்ன கூனியா அப்படின்னு. மசூதி எங்க மேல இருக்கு? தர்கா அங்க இருக்கு. ஓ அப்போ கீழே இறங்கி மேலே ஏறதான் போல் இருக்கு. எல்லாம் ஒரே இதுதான் போல் இருக்கு. இந்த இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மீன் இருக்கு உள்ள. மீன் இருக்கா? ஆமாம் ஆமாம் கைஸ், மீன் இருக்குது. மீன் உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல, எங்களுக்கு இங்கேருந்து தெரியுது நார்மலாக. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் குளிர்க்கோ, ஸோ மழை தண்ணிலாம் வந்து அங்கே தேங்கி நிற்கிது சூப்பராக. இங்கே வந்து நிறைய பேர் கீழே வந்து பெயிண்ட் தூக்கிட்டு வந்து அவங்க எங்கள் பேர் அழிச்சிட்டு போகிறாங்க. வரவங்களாம் கப்புள்ஸாக வராங்க கைஸ். ஏற முடியுதா? இது பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்கு. பாருங்க அப்படியே இறங்கி இருக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி ஏற மாதிரி இருக்கு கைஸ். ஏறப்ப தான் நோட் பண்ணோம். பாடுற பார்த்தீங்கன்னா அப்படியே மழை தண்ணி போகிற வேகத்தை அரிச்சிட்டு போன மாதிரி இருக்கு. அவ்வளோ வேகத்தில் தண்ணி போய் கீழே குளம் இருக்குது பார்த்தியா. இங்கே போகிற வழியில நிறைய சின்ன சின்னதாக குட்டை மாதிரி, தண்ணிலாம் தேங்கி நிற்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது. அது ஃபுல்லாகி நம்ம வர வழியெலாம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அந்த வாய்க்கால் இருக்குது. அது அப்படியே கீழே போய் கீழே இருக்கிற குளத்தில் போய் தண்ணி வந்து சேருது. நாங்கள் மேலே போகலாம். வாங்க போகலாம். இது வந்து டாப் கைஸ், அதனால் பாறையாக தான் இருக்குது. கீழேருந்து பார்த்தோம்னா ஒரு பச்சை கலரில் வந்து ஒரு மசூதி இருக்குங்க. இது அதுதான் நாங்கள் தொலைகிட்டு இருக்கோம் ரொம்ப நேரமாக. தர்கா மேலே வியூலாம் சூப்பராக இருக்குது. நல்லா அடுப்பெலாம் போட்டு செமையாக சமைச்சிருக்காங்க. எங்கே இவன் பூபதி? எங்கள் கூட ஒருத்தன் வந்தான் காணா. சவுண்டு கேட்குது பாருப்பா. குரங்கு சவுண்டு போட்டு என்னப்பா இங்கே ஒரே ஒரு தடவை எங்கே பார்த்து கூவே. நாங்கள் ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்கோம். ஒரு வியூ பாயிண்ட் கிடச்சது பேசினால. ஆக்சுவலி நாங்கள் வந்தது வந்து 2 இடம் இதுக்கு. ஒன்று வந்து மசூதிக்கு, இன்னொன்று வந்து திப்பு சுல்தான் தூக்கில் போட்டதா இல்லை தீரன் சின்னமலை தூக்கில் போட்டது. நான் வந்து திப்பு சுல்தான். இது டாப் வியூ கைஸ்.
இதுதான் சங்ககிரி பைபாஸ், குப்பனூர் பைபாஸ். அங்கே ரோடு தெரியுதுன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் எடுத்தா பெருந்துறை ஈரோடு, ரைட் எடுத்தா சேலம். உங்களுக்கு ஒரு 360 காமிக்கிறேன். என்ன பிரதீப் என்ன பார்த்துறேன்? நாங்கள் எஜ்ஜுக்கு போவோம். அப்படியே இறங்கிடுவோமா கம்முன்னு? ஆமாண்ணே, இங்கே குரங்கே இல்லை, சாப்பிடுவோம். அவன் மட்டும் தனியாக போயிட்டான். விக்கி கிச்சனா கூட காற்று சூப்பராக வருது. வாங்க அவங்க அப்படின்னு எஜ்ஜு வரைக்கும் போவோம். காற்று கிளிக்குது, சூப்பராக இருக்கு. சவுண்டு சூப்பராக இருக்குல்ல, காற்று அடிக்கிறது சவுண்டு சூப்பராக இருக்கு. இதுதான் கைஸ் எட்ஜு. அவ்வளோ அதுக்கப்புறம் போக முடியாது. எப்படி இருக்கு பாருங்க. இங்க இருந்து ஆரஞ்சு இது 1 கிலோ வாங்கிட்டு வந்துருக்கணும். ஆரஞ்சு அந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஃப்ரூட்ஸு, தண்ணி இது தண்ணி இருக்கும். அண்ணன் ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்காரு. யோசிக்க தோணாது. அதான் பசிக்குதுன்னு நாங்கள் கொஞ்சம் தண்ணி ரொம்ப தாக்கடிக்குது கைஸ். முறுக்கு வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலி நாங்கள் 2 பேக்கை கொண்டு வந்தோம். இந்த ஒரு பேக்கில் அந்த ஒரே ஒரு முறுக்கு பாக்கெட் தான் போட்டோம். தண்ணி இல்லை, தண்ணி காலி ஆயிடுச்சு. இன்னொரு பேக் இருக்கிறவன் எங்கே இருக்கானே தெரியல கைஸ். சுற்றிலையும் எங்கே இருக்கானே தெரியல. சோப் போட்டு குடிச்சிட்டு இருக்காரு. சோப் போட்டு குளிக்கிறாரா இந்த தண்ணி இல்லையா? வா, இன்னொரு எங்கள் கூட வந்து இன்னொருத்தனை காணாம், போய் தொலைவோம் அவனை. அப்போ நாங்கள் ஆக்சுவலி மசூதி ஒன்று இருக்குது, கொகை ஒன்று இருக்குது. அந்த கொகையில தேடிட்டு இருக்கோம். ரொம்ப நேரமாக தொலைட்டு இருக்கோம். கிடச்சிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். அப்புறம் எங்கே போகணும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ப்ளீஸ் நம்ம குரங்கு வந்துச்சு. சரி சரி அமையே எங்கேயோ சுற்றிட்டு வந்திருக்கான். மேலே பார்த்துட்டியா கொகை எங்கே இருக்குன்னு? எதுவும் பார்க்கல. டெட் எண்ட். சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இறங்குறோம். இந்த தண்ணிக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணிலையும் ஓரளவுக்கு மீன் இருக்குது. ஆனால் யாரும் போட்டு சாப்பிடாதீங்க. உங்களுக்கு தெரியாது தெரியல வீடியோவில். கால் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கால் இருக்குன்னு தெரியுதா? எல்லா தண்ணியிலும் பார்த்தீங்கன்னா தாமரை இலை இருக்குது, பூ இல்லை இது வரைக்கும். தண்ணி இது ஆளாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் மழை இப்போ தான் பெஞ்சிருக்கு, அதனால தண்ணி இருக்குது. இனிமேல் தான் ரெய்னி சீசன் ஆரம்பிக்குது. மணி 11. நாங்கள் இப்போ இறங்காமல் ஒரு ஒத்தடி பாதை ஒன்று இருக்குது, அதில் போக போகிறோம். இதுலையா? இதுலேயே தான் மணியா? என்னடா இது? இதில் ஏறி போனியா? ஆக்சுவலி நாங்கள் தேடி வந்த விஷயமே வேறு, இங்கே இருக்கிற விஷயங்கள் வேறு. ஏதோ தேடி வந்தோம், ஆனால் என்னென்னமோ கிடச்சிட்ருக்கு எங்களுக்கு. இந்த மாதிரிலாம் யாருமே எந்த வீடியோவும் பார்த்து நாங்கள் இங்கே வரல. சுற்றிலையும் இப்படி பாறையாக தான் இருக்குது. கடைசி அந்த கோயிலுக்கு அப்புறம் ஒரு பெரிய பாறையில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். திருப்பி இங்கே வந்தோம். இங்கேருந்து எப்படி இறங்குறதுன்னு தெரியல. ஐஸ் ஆக்சுவலி இங்கே வர வழியில் பார்த்தோம்னா இங்கே ஒரு குகை மாதிரி இருக்கான்னு தெரியல. அண்ணன் பார்க்க போயிருக்காரு. ரூம் தானே? ஏதோ பாறையாக ஏறிட்டு இருக்கோம். எங்கே போகிறோம் எங்கே இறங்கணும் கூட எங்களுக்கு தெரியல கைஸ். என்ன பூத்தா அந்த இதெல்லாம் பார்க்க ஒவ்வொரு ரூம் மாதிரி இருக்கு. தர்காவே பார்க்கல பாரு கடைசி வரைக்கும். எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க. வழி இருக்கா? சிவுட்ட கேளு. ஐஸ் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அவன் சொன்னான் அந்த குட்டி ஏதோ கலராக ரூம் இருக்குனாலே அந்த ரூம் தான் அது. மண்டபம் உங்களுக்கு தெரியாது தெரியல. மண்டபம் மாதிரிலாம் இருக்குது. பிரண்டா கைஸ், யாருக்கெல்லாம் பிரண்டை சட்னி பிடிக்கும்னு சொல்லுங்கள். இங்கே ஆக்சுவலி உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? அந்த இடம் ஞாபகம் இருக்கா? இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நம்ம ஏறி வந்தோம் இல்லையா, ஏறி வந்தோடனே நம்ம அங்கே தான் உட்காந்துருந்தோம். நம்ம ஸ்டார்டிங் டாக்லாம் பார்த்தோம் இல்லையா அங்கே. நம்ம ஆக்சுவலி சுற்றி வந்திருக்கோம் கைஸ். இப்போ தான் கால் பிடிக்க ஆரம்பிக்குது.
சரி இப்போ நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிச்சு. எங்கே ஆரம்பிச்சோம் அங்கே வந்தோம். அந்த வழியாக சுற்றிட்டு வந்தோம் ப்ளீஸ். இதுதான் வந்த வழி. நாங்கள் மசூதியும் பார்க்கல, திப்பு சுல்தான் ஆச்சு தீரன் சினிமா தூக்கில் போட்ட இடத்தையும் பார்க்கல. ஆக்சுவலி அந்த 2 இடத்துக்கு தான் வந்தோம். ஆனால் எங்களை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. தோ யாரோ முருகர் வரைஞ்சி வச்சுருக்கேன் கேஸ் தெரியுதா? இப்போ இறங்க போகிறோம் கைஸ். ஏறப்ப கூட ஈஸியாக இருந்துச்சு கைஸ். இறங்குறப்ப படி பார்த்தோம்னா செங்குத்தாக இருக்குங்க, ரொம்ப பயமாக இருக்குது. சென்டர் ஆஃப் கிராவிட்டி மட்டும் பின்னாடி தள்ளி வச்சுக்கோங்க. குருசாமி பாளையம் உங்களுக்கு ஆசைப்பட்டுட்டா நாங்கள் ஒரு மலை தான் அழகாப்பட்டி மலை, முருகன் கோயில் பெரிய மலையாம். அந்த மலை ஏற ஏற சொந்தக்காரன் ஒருத்தருக்கு அப்படியே கான்டாக்ட் வந்து அப்படியே மலை மலையே அவன் எப்படி இறக்கி வந்தாங்க? தூக்கி வந்து அவங்க மலை ஓய் வழுக்குது எனக்கு. கைஸ் இறங்குறப்ப தான் நோட் பண்ணோம். ஏறப்ப நோட் பண்ணல. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கதவு. ஐ மீன் கதவுக்கு வந்து இந்த மாட்ட முடியாது. இதே எவ்வளோ பெருசுன்னா கதவு எவ்வளோ பெருசு இருக்கும். கீழேருந்து எவ்வளோ பெரிய கதவை தூக்கிட்டு வந்துருப்பாங்க. ஒரு வேளை இரும்பில் தான் கேட்டு இருந்துச்சான்னு எனக்கும் தெரியல. இவ்வளோ பெரிய மலையில் அந்த மாதிரி மெட்டீரியல் தூக்கிட்டு ஏறதே ரொம்ப கஷ்டம். அங்கே ஏதோ ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு கொகை இருக்குது கைஸ். ஒரு வேளை இந்த கொகை தான் மைசூருக்கு போகிற 5 மினிட்ஸ் ரூட்டோ. ஓரளவுக்கு தோண்டிருக்காங்க. ஆனால் குச்சி வச்சு நெருப்பு வைக்கிறதுக்கு தான் நினைக்கிறேன். நெருப்பு இதுக்குள்ள வச்சு கல் அப்போ எதுக்குங்கிறீங்க? யாரும் ஒழிச்சு வைக்கிறது வச்சுருப்பாங்க. பொருட்களை இல்லை யாரும் தெரியக்கூடாது. ஆப்போசிட்ல ஆள் வராங்கன்னா குடும்பம் ஓடி வச்சுட்டு மேலே குடும்பம் ஓடிப்பாங்க. எங்கே வச்சுருப்பாங்கன்னு தெரியாது. ஆக்சுவலி இப்போ நாங்கள் இறங்க பாதி தூரம் இறங்கியிருப்போம். நாங்கள் எதுக்கு வந்தோமோ அதை மறந்தாச்சு கைஸ். இறங்கியாச்சு, ஃபஸ்ட்டு மண்டபத்துக்கு வந்தாச்சு. எங்கே பாருங்கள் நம்ம ஏறின மலை எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி நம்ம மசூதியும் அந்த தூக்கு போட்ட இடத்தையும் நம்ம பார்க்கலான்னு போனோம். காணா, அடுத்த டைம் வரப்போ பார்த்துக்கலாம். மாடெல்லாம் வச்சுட்ருக்காங்க கைஸ். ஆக்சுவலி இது வந்து ஒரு 2 ஸ்டெப்பு 2 மண்டபம் வரைக்கும் தான் வந்து மாடம் வச்சுட்ருப்பாங்க. அதுக்கு மேலே போக மாட்டாங்க. ட்ரெக்கிங் போகிறவங்க தான் போகிறோம். நாங்கள் வந்தது கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். நாங்கள் எல்லாம் ஏறினப்போ தான் எல்லாம் இறங்கிட்டு இருந்தாங்க. அது ஏன்னு இப்போ தான் புரியுது. வெய்ய கொளுத்துது. நீங்கள் வர மாதிரி இருந்தால் சீக்கிரமே வந்துடுங்க. நாங்கள் வந்து 9 மணி தான் ஓப்பன் பண்ணி நினச்சோம். ஆக்சுவலி நேரமே ஓப்பன் பண்ணிட்டாங்க கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டி. அதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பக்கத்தில் என்ன ஏரியாடா? மாட்டுப்பெருமாள் கோயில். மாட்டுப்பெருமாள் கோயில். நம்ம சங்ககிரி மலை ஏறி இறங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் நேராக பூலாம்பட்டி வந்துட்டோம். சங்ககிரி கோட்டையிலேருந்து பூலாம்பட்டிக்கு ஒரு 30 கிலோமீட்டரா? ஆமாம் 30. அப்புறம் இந்த பக்கம் ஒரு 3 கிலோமீட்ரு வந்தீங்கன்னா அங்கே ஆக்சுவலி போகலாம். அங்கே போட்டிங் போகலான்ருக்கோம். மதியம் இப்போ 2 கூட ஆகலை, அதனால் இங்கே வந்தோம். இது ஹில்ஸ் வியூ. இது மேலே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. ஈவினிங் டைம் டீ குடிச்சிட்டு இந்த மலையை பார்க்குறதுல ஒரு சுகம் இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து மதியம் இங்கே வந்து ஒரு புறக்கத்தை போட்டு நல்லா இருக்கு. இதுதான் கைஸ். பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டி அந்த மாட்டுப்பெருமாள் மலையிலேருந்து இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்டு போக போகிறோம். திருப்பி வந்த வழியிலே போக போகிறோம். டீ குடிக்கலான் இருக்கோம். ஆத்தங்கரையோட டீ குடிக்கிறோம். வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் குடிங்கல்ல இது எப்படி சொல்கிறது, எந்த காரும் பிடிக்காது. அப்படியே வெயில் ஹீட் இறங்குது. நிறைய டைம் வச்சு அழுத்தினாலும் வெயிலே கிடையாது, ஆனால் ஹீட் இறங்குது ஒரு பக்கம். எஸ் கைஸ். இப்போ நம்ம சங்ககிரி மலை ஏறி இறங்கி அதுக்கப்புறம் அந்த இதுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பூலாம்பட்டி வந்திருக்கோம். ஸோ பூலாம்பட்டி தான் கைஸ். இது வந்து போட்டிங் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து மினி கேரளா. பூலாம்பட்டி வந்து மினி கேரளா அப்படிம்பாங்க கைஸ். இது எப்படின்னா ஆற்றுக்கு அந்த பக்கமும் வீடு இருக்குது, ஆற்றுக்கு இந்த பக்கமும்
வீடு இருக்குது, கேரளா மாதிரி இருக்கு. அதனால் அது கேரளா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மலை, இந்த மலை தான் அப்ளை பண்ணி காமிச்சது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூலாம்பட்டி பேரேஜ் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். அதாவது பூலாம்பட்டியிலேருந்து கோனேரிப்பட்டி போகிற பேரேஜ். நம்ம பூலாம்பட்டியிலேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பி இங்கே வந்தாச்சு. இங்கே தான் இதுதான், இது புதுவும் பூலாம்பட்டி தான். நியூ பூலாம்பட்டி தானா? ஆமாம், பாலம். பூலாம்பட்டியிலேருந்து சாப்பிட்டு இங்கே ஃப்ரிட்ஜு பார்க்க வந்திருக்கேன். ஃப்ரிட்ஜ் ஒன்வே தான் இது. ஒன்லி 2 வீலர்ஸ் அலவுடு. கார் நாங்கள் வெளியே போட்டு வந்துச்சு, நீங்களும் வெளியே போட்டு பாருங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டி ஃபுல்லாக பார்த்தாச்சு. என்னென்னா நாங்கள் வந்த டைம் சரியில்லை. மதியான டைமில் வந்தனால அவ்வளோ குளிர, ரொம்ப ஹீட்டாக. நேற்று நல்லா இருந்த கிளைமேட், இன்றைக்கி நல்லா இல்லை, எங்களோட லக்கு. அதனால் மணி பார்த்தீங்கன்னா இப்போ 4 தான் ஆகுது. இன்னொரு ஒன்றரை மணி நேரம் இருந்தோம்னா நல்லா சில்லுன்னு இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு 5 மணிலேருந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு சொன்னாங்க. சரி, நமக்கு டைம் ஆயிடுச்சு. ரிட்டன் டு கரூர். பூலாம்பட்டியிலேருந்து கரூர் அவ்வளோதான். சக்தி லைஃப் ட்ரையல் இத்தனை நிறைவேறது. கரூரில் சந்திப்போம். மீன் சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், எங்கள் மாமா பசங்க வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட அவங்களோட ஃப்ரெண்டோட வந்திருந்தாங்க. அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த இடத்தில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த அனுபவம்? இன்னைக்கு இந்த வெயில்ல காய விட்டது எப்படி இருந்துச்சு? வித்தியாசமா இருந்துச்சு. இருந்தாலும் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எங்கே ஒன்றா வந்தா ஜாலியாக இருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை கிலோமீட்டரு? 95 கிலோமீட்டரு. டீ கடையில் போய் சந்திப்போம். அடுத்த டீ கடையில் சந்திப்போம்.